இப்ப பாத்தீங்க அப்படின்னா உடம்பு, நான் சொன்ன மாதிரி உடம்பு முக்கியம், மனசு முக்கியம். மனசு பிரச்சனை மிக மிக முக்கியமா நம்ம தீர்க்கக்கூடிய இது. ஏன் இதை நம்ம முக்கியமா எடுத்து சொல்றோம் அப்படின்னா, இப்ப உடம்பு அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 80% பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலும் மனசு தைரியமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அதே இது நீங்க பாத்தீங்கன்னா மனதளவுல பிரச்சனை ஒரு 10% பிரச்சனை, ஒரு மனசுல டிப்ரெஷனோ ஏதோ சம் ப்ராப்ளம்ல இருக்கிறாங்க அப்படின்னா உடம்புல பிரச்சனையே இல்லைனாலும் அவங்க தனக்கு பிரச்சனையா இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. சோ இது எதை முக்கியமா தீர்க்கணும், நம்ம உடம்புங்கிற பிரச்சனையை தாண்டி மனசுதான் முதல்ல நம்ம சரி பண்ணணும். முன்ன நம்ம அம்மா அப்பா காலத்துல முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்பயுமே நீங்க உங்க வீட்டுல இருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதனால சொல்றேன், ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொன்னா வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும், நடக்க முடியாது, இல்ல இப்ப உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த தைரியம் இருக்கும் மனசுல. இல்லப்பா எனக்கு ஒண்ணு இல்லப்பா, பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு பாத்துக்கப்பா அப்படின்பாங்க. ஆனா இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு விஷயம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா கூகுள்ல தேடுறோம், ஒரு எனக்கு தான் பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பயம், அவேர்னஸா இருக்குங்கிற பேர்ல அவேர்னஸ்ல இருக்குங்கிற பேர்ல ஒரு பயத்துலதான் நீங்க உள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம்.